எத்தனையோ தாய் பிள்ளைய பெற்று பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் குப்பை தொட்டிலையும் போட்டு போறா. எத்தனையோ தாய் கள்ளக்காதலனுக்காக பெத்த புள்ளைய கட்டின புருஷனை விட்டுட்டு போறா. எவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை? அதை தாண்டி நம்ம பெத்த தாய் நம்மளை தோளில் சுமந்து வாழ்க்கையில் சுமந்து வாழ்க்கையே இல்லாத போய் வாழ்க்கையை வெறுத்து பசிப்பட்டினி கடந்து வயிற்றுல ஈர துணியை கட்டி நிறைய அவமானங்களை தாங்கி நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கு ஒரு தாய்க்கு நீங்கள் ஒரு சாப்பாடு போடுறத சொல்லி காட்டுறீங்கன்னா, நான் சோறு வாங்கி தரேன், நான் சேலை வாங்கி தரேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஹாஸ்பிட்டலில் கிடந்தா நான் பார்க்கணுமா, நீ என்ன பார்க்கல நான் உன்னை பார்க்கணும் அவசியமா அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க, குத்தி காட்டுறீங்க. பக்கத்து வீட்டிலலாம் போய் பெத்த தாயை பற்றி விட்டு கொடுத்து பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரணம் வராது, கண்டிப்பாக வராது. அந்த விஷயத்துல பெத்த தாய் தான் நமக்கு தெய்வம். எப்படி நம்ம தெய்வம் நம்மளை வளர்த்துருக்கால, ஒரு நரகாசுரன்ட்டேருந்து நம்மளை வளர்க்குறா. ஒரு சில இடங்கள்ல பார்க்குறோம். அப்படியாப்பட்ட தாய்க்கு நீ போடுற துணிமணிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் உதவிக்கு நீ சொல்லி காட்டுறேன்னா நீ அனுபவிப்ப அதையே.